ஹலோ ஆல் வணக்கம். எக்ஸ்பாத் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்றத பார்த்துட்டு இருக்கோம் நிறைய சாப்டரா. இந்த சாப்டர்ல எக்ஸ்பாத்து ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 ஃபங்க்ஷன் தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இதுல இருந்து நீங்க வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபீல்டை எக்ஸ்பாத் ஃபங்க்ஷன்ஸ் மூலமா ஃபைண்ட் பண்ணலாம். இதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமும் கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பாத் ப்ராக்டிஸ் ப்ரௌசர் லான்ச் ஆகுது, அந்த அப்ளிகேஷன் யூஆர் லோட் ஆகுது, மேக்ஸிமைஸ் ஆகுது. ஓகேவா, இது வரைக்கும் ஃபைன். என்ன பண்ண போறோம்னா சும்மா இந்த லாகின் பட்டனை ஃபைன் பண்ண போறோம். இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பட்டன் ஃபோக்கஸ் ஆகுது, பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட். இது ஒரு லாகின் பட்டன். இதோட விசிபிள் டெக்ஸ்ட் இருக்குல்ல, எந்தெந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் அந்த எலிமெண்ட் மேல ஒரு டெக்ஸ்ட் இருக்கோ இதெல்லாம் விசிபிள் டெக்ஸ்ட். அதை தான் இந்த டேகுக்கு நடுவுலையும் எழுதியிருப்பாங்க. இப்போ லாகின்றது இது ஒரு டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி விசிபிள் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்டையே நம்மளால வெரிஃபை பண்ணி எக்ஸ்பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதுக்கு டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இது எல்லாமே ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் டபுள் ஸ்லாஷ். ஓகேவா, நெக்ஸ்ட் டேக் நேம். இந்த லாகின்றது தான் டெக்ஸ்ட், ஆனால் இது எந்த டேக்ல பில்ட் ஆயிருக்கு? பட்டன் டேக். ஸோ டேக் நேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டேக் நேம் நம்ம இது பட்டன் டேக்ன்றதால பட்டன் போடுறோம். ஓகேவா, சில டைம் இன்புட் டேக்னா இன்புட்னு போடணும். ஓகே, தென் பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இதுக்குள்ள தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறீங்க. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம டெக்ஸ்ட் எது, எதிர்பார்க்கிற டெக்ஸ்ட் எது? லாகின். ஓகே, இஃப் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லாகின்னா அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பாத்தை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இவ்வளோ டேக் இருக்குல்ல, இதுல நம்ம என்ன பண்றோம்? பட்டன்ன்ற டேக்ல எங்க டெக்ஸ்ட் வந்து லாகின் இருக்கோ அந்த எலிமெண்ட் எனக்கு கொடு. அப்படிதான் நம்ம எக்ஸ்பாத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பட்டன் டேக் இருக்கலாம், அதில் டெக்ஸ்ட் வேற இருக்கலாம், பட்டன் நேம் வேற இருக்கலாம். கரெக்டா? அப்போ அந்த எலிமெண்ட்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பட்டன்ல டெக்ஸ்ட் வந்து லாகின் இருக்கிற அந்த எலிமெண்ட்டை கொடுன்றது தான் இந்த எக்ஸ்பாத்தோட அர்த்தம். இதை நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிட்டு ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பாத்தை போடுறோம். டாட் கிளிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். செமிகோலன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். ஆக்சுவலா லாகின் கிளிக் ஆயிருக்கு. கிளிக் ஆனதுனால தான் ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் நமக்கு அந்த எரர் மெசேஜ் வருது. ஏன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணல. ஸோ லாகின் கிளிக் ஆகுது. அப்போ நம்ம எக்ஸ்பாத் வந்து கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு எரரும் அடிக்கல. இதை உறுதிப்படுத்த இங்கே கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி சர்ச் ஸ்ட்ரிங் வரும். இங்கே பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த எலிமெண்ட் ஹைலைட் ஆகுது பாருங்க, எல்லோவில். கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடுத்ததாக நம்ம கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பாத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது மூலமா ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் இருக்கா, இந்த எக்ஸ்பாத்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து யூசர்னு ஆரம்பிக்குதோ அது எனக்கு கொடுத்துரு, அந்த எலிமெண்ட் எனக்கு கொடுத்துரு. ஓகேவா, எந்த எக்ஸ்பாத்து ஆட்ரிபியூட் ஐடியோட ஆட்ரிபியூட் வந்து பாஸ்ட்னு ஆரம்பிக்குதா அந்த எனக்கு ஃபைண்ட் பண்ணாலே போதும். ஸோ பார்ஷியலா இருந்தாலே போதும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எந்த இடத்துல தேவைப்படும்னா நான் டைனமிக் எக்ஸ்பார்ட் ஃபியூச்சர்ல சொல்ல போறேன். பட் இப்பவே ஷார்ட்டா சொல்லணும்னு வச்சுங்களேன். யூசர் ஒன்னு இருக்கு பாருங்க, உதாரணத்துக்கு. ஓகேவா, இந்த பேஜ் அப்படி இல்லை, நான் மாடிஃபை பண்றேன். சரியா, திடீர்னு இதே பேஜ் ரீலோட் ஆகும்போது யூசர் 2ன்னு மாறும், இல்லைன்னா யூசர் 0034 சம் நம்பர்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கலாம், மறுபடியும் யூசர் _35 மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன புரியுது? யூசர்ன்றது ஸ்டாட்டிக்கா இருக்கு,
பட் இந்த நம்பர் வந்து மாறிட்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, என் எக்ஸ்பாத் இன்புட் டேக்ல இருக்கு, கண்டெய்ன்ஸ் யூசர்னு இருந்தாலே போதும், நீ அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணு. ஃபுல் நேம் நீ ட்ரை பண்ணாத, ஏன்னா ஃபுல் நேம் கிடைக்காது, மாறிட்டே இருக்கும். ஸோ இஃப் இட் கண்டெய்ன்ஸ் யூசர் தென் ஐம் ஃபைன். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணலாம்? டைனமிக்கா மாறுற சுச்சுவேஷன்ல பார்ஷியல் வேர்டு எடுத்து நீங்க வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் நான் சொல்றேன். டபுள் ஸ்லாஷ், எல்லா ரிலேட்டிவ் பார்த்தோம், டபுள் ஸ்லாஷ் தான். அண்ட் டேக் நேம் இன்புட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கண்டெய்ன்ஸ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். கண்டெய்ன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கண்டெய்ன்ஸ்ல எந்த ஆட்ரிபியூட்டோட கண்டெய்ன்ஸ் நீ வெரிஃபை பண்ண போற, அதாவது எந்த ஆட்ரிபியூட்டோட டேட்டாவை நீ செக் பண்ண போற பார்ஷியலா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணோம். ஐடியா, பிளேஸ் ஹோல்டரா, டைப்பா, இதுல இருக்கிறது இதெல்லாம் தான். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன்? ஐடியை சூஸ் பண்றேன். ஐடி. ஸோ நீங்க எப்பப்பெல்லாம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றீங்களோ அப்போ நீங்க அட் யூஸ் பண்ணணும். அட். ஓகேவா? அட் ஐடி. ஓகே, கமா உங்களோட வேல்யூ, ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ, சிங்கிள் கோட்ஸ்ல யூசர். இப்போ நம்ம சர்ச் கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பாத் வந்து ஹைலைட் ஆகுது பாருங்க அந்த எலிமெண்ட்டை. ஸோ டேக் நேம் கண்டெய்ன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆகும்போது நம்ம பேராமீட்டர்ல பாஸ் பண்றோம். ஓகேவா? பேராமீட்டர்ல என்ன பாஸ் பண்றோம்? அட் ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. இப்போ எனக்கு வேற ஆட்ரிபியூட் வேணும்னா நான் ஐடிக்கு பதிலாக என்ன பண்ணணும்? டைப்னு மாற்றணும். டைப். ஓகே, ஆட்ரிபியூட் எப்பவுமே அட்ல தான் இருக்கணும். ஓகேவா? அண்ட் அதோட வேல்யூ டெக்ஸ்ட். பார்த்தீங்களா? எக்ஸ்பாத் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் எலிமெண்ட்ல போட்டு செக் பண்ணுவோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் by dot xpath double quotes xpath dot send keys Ganesh. ஓகேவா? செமிகோலன். ஸோ நம்ம எக்ஸ்பாத் இங்க பாஸ் பண்ணிட்டோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். பார்த்தீங்களா? கணேஷ் டைப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லாகின் பட்டன் கிளிக் ஆகுது. கிளிக் ஆனால் இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஸோ கண்டெய்ன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித். இதுவும் கிட்டத்தட்ட கண்டெய்ன்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான். இப்போ கண்டெய்ன்ஸ் என்ன சொன்னோம்? இந்த ஆட்ரிபியூட்ல பார்ஷியலாக ஒரு வேர்டு இருந்தது அப்படின்னா அதை கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். அந்த வேர்டு ப்ரிஃபிக்ஸாக இருக்கலாம், முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுற வேர்டாக இருக்கலாம், இல்லை செகண்டாக இருக்கிற வேர்டாக இருக்கலாம். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட் இந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற டெக்ஸ்ட்ல மேட்ச் ஆகுதா, அதுதான் கண்டெய்ன்ஸ். பட் ஸ்டார்ட்ஸ் வித்ன்றது அந்த ப்ராப்பர்ட்டியோட டெக்ஸ்ட் வந்து நான் நினைக்கிற வேர்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்? டபுள் ஸ்லாஷ் இன்புட் டேக் நேம். இந்த வாட்டி கண்டெய்ன்ஸ் போலாம். ஸ்டார்ட்ஸ் வித் அந்த ஃபங்க்ஷனை ஓபன் பண்றேன். எக்ஸ்பாத்தை க்ளோஸ் பண்றேன். ஓகே, இப்போ ஆட்ரிபியூட் வந்து ஐடி. அட் ஐடி கமா சிங்கிள் கோட்ஸ்ல ஸ்டார்ட்ஸ் வித் யூசர். ஓகேவா? யூசர். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ்பாத்தை சர்ச் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் எஃப். பாத்தீங்களா? இந்த எலிமெண்ட் ஹைலைட் ஆயிருக்கு. கண்டெய்ன்ஸும் அதே வேலையை தான் பண்ணணும். நான் கண்டெய்ன்ஸ் கொடுக்குறேன். கண்டெய்ன்ஸ் கொடுக்குறேன், ஹைலைட் ஆகுது. பட் இந்த இடத்துல யூசருக்கு பதிலாக நேம் கொடுத்து பார்ப்போம். நேம் ஸ்டில் ஹைலைட் ஆகுது பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? கண்டெய்ன்ஸ்ன்றது என்ன பண்ணும்னா அந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இதுல நம்ம பாஸ் பண்ற இந்த வேர்டு இருந்தாலே போதும். முன்னாடி தான் இருக்கணும், பின்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதுவே ஸ்டார்ட்ஸ் வித் நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஸ்டார்ட்ஸ் வித்
இப்போ செலெக்ஷன் நடக்கல. ஸோ இதுதான் ஸ்டார்ட்ஸ் வித்துக்கும் கண்டெய்ன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இதுல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்த எக்ஸ்பாத் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எக்ஸ்பாத்ல டெக்ஸ்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் டைரக்டா அந்த எலிமெண்ட்டோட விசிபிள் டெக்ஸ்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ லாகின்ற லேபிளில் இருக்கிற எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னா டெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து போட்டுடலாம். ஓகேவா? இந்த டேக்கையும் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸாக இருக்காது. இந்த லாகின்றது பார்த்தா அந்த 2 டேக்குக்கு நடுவில் இருக்கிற டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். சரியா? அப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆட்ரிபியூட் ஐடென்டிஃபை பண்ணுற டெக்ஸ்டாக இருக்கு. விச் மீன்ஸ் டைப்ன்றது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட், ஐடின்றது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற வேர்டு வந்து பார்ஷியலா இருக்கணுமா இல்லைனா ஸ்டார்ட்ஸ் வித் வேர்டு இருக்கணுமான்றதை வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த எலிமெண்ட் விசிபிள் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுலயுமே நம்ம கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ண முடியும், ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது எப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல எலிமெண்ட் விசிபிள் டெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு, லாகின், நியூ யூசர், ரெஜிஸ்டர் இயர். நம்ம அகைன் லாகின்கே போவோம். buttons / button. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, contains என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். contains. ஓகே, இப்போ இது டெக்ஸ்ட் தான் கரெக்டா? அப்ப இது டெக்ஸ்ட்னு மென்ஷன் பண்ணணும். நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணணும்? டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு கமா லாகின். ஓகே, இப்போ இதுல என்ன மிஸ்டேக்னா, கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட்ன்ற வேர்டை போடக்கூடாது, டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் ஏற்கனவே இருக்கு இல்லையா, அதை கண்டெய்ன்ஸ்குள்ள கால் பண்ணிட்டு லாகின்னு போடணும். ஓகேவா? இப்போ இதை சர்ச் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் F. பார்த்தீங்களா, ஹைலைட் ஆயிருக்கு 1 of 1. இட்ஸ் அ வேலிட் எக்ஸ்பாத். இதை நான் என்ன பண்ண போறேன்? விசிபிள் டெக்ஸ்ட்ல போட போறேன். ஸோ டெக்ஸ்ட் மூலமாவே நம்மளால எக்ஸ்பாத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஒன்று டேரக்டா டெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுடலாம், இல்லை பார்ஷியலாக தான் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா, இது எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் தான் வெரிஃபை பண்ணணும். கரெக்டா? ஆனால் நம்ம கிட்ட கண்டெய்ன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, அது பார்ஷியலாக வெரிஃபை பண்ணணும் ஆட்ரிபியூட்ஸ்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை. நம்ம ஏன் அதை நார்மல் விசிபிள் டெக்ஸ்ட்டுக்கும் பயன்படுத்தக்கூடாது? அதுதான் இந்த கான்செப்ட். கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், லாகின். இது பார்ஷியல். இதே ஸ்டார்ட்ஸ் வித் இங்கேயும் இருக்கு. ஓகேவா? நான் அதை எப்படி போறேன்னு பாருங்க. இதே எக்ஸ்பாத்தில் ஸ்டார்ட்ஸ் வித் அந்த பிகினிங் வேர்டை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட்ஸ் வித். ஸோ இந்த எக்ஸ்பார்ட்லாம் எலிமெண்ட் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறது, இது ஆட்ரிபியூட் பேஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறது, இந்த கண்டெய்ன் ஸ்டார்ட்ஸ்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.